ஏன்னா பெரும்பாலான மக்கள் ஒரு ஆட்டோ ஓட்டுறவர்ல இருந்து, ஒரு லாரி ஓட்டுறவர்ல இருந்து, ஒரு விவசாயில இருந்து, ஒரு கார்பரேட் வரைக்கும் எவ்ரிபடி ஹேஸ் சம் அமௌண்ட் ஆஃப் தர்மம் இன் தெம். அதை நம்ம டினை பண்ண முடியாது. எந்த பர்சன்டேஜ்ல இருக்குங்கிறது அடுத்த கேள்வி, பட் இருக்கு. ஆனா இப்பேற்பட்ட பாரத தேசத்துல ஒரு அஜ்மல் கசாப வந்து ஹேங் பண்ணலாம், டெத் சென்டென்ஸ் கொடுக்கலாங்கிறச்ச நம்ம ஒண்ணு வருத்தப்பட்டு ஏதோ ஒரு 10-15 பேர் வேணா போராட்டம் பண்ணிருக்கலாமே. அதர்வைஸ் we were all fine. நம்ம என்ன சொன்னோம், அவன் தப்பு பண்ணிருக்கான், அவனை தண்டிக்கணும்னு சொல்லிட்டோம். ஏன் அந்த ஃபர்கிவிங் ஆட்டிடியூட் அங்க வரல? ஏன்னா we see what is the situation, we see what is the quantum of crime that he has committed, இல்லையா? சோ நமக்கும் பொறுமையை இழக்கக்கூடிய சமயங்கள் இருக்கு. அந்த இடத்துல நம்மளும் நம்ம வீரியத்தை காண்பிப்போம். இப்போ அர்ஜுனன் கிருஷ்ணருக்கு நடந்த அந்த சம்பவத்தை பார்த்தேன்னா, அவனே வந்து சொல்றான், எதுக்கு சித்தப்பா இருக்கார், அம்மாஞ்சி இருக்கார், அத்தங்கா இருக்கார், அத்திம்பேர் இருக்கார், நான் எப்படி சண்டை போடுறது, அப்பா நான் வந்து பீஸுக்காக இருக்கேன்னு சொல்றாரு. கிருஷ்ணர் விட வேண்டியது தானே, எதுக்கு அவனை தூண்டி விடணும் சண்டை போடுறதுக்குன்னா, there is a place where you will have to speak about peace. கிருஷ்ணர் வந்து இது லாஸ்ட் ரெசார்ட்டா தான் வச்சிருந்தார். நிறைய தடவை தூதுவனா நடந்தார், சண்டை போட வேண்டாம்னு சொன்னார். அப்பெல்லாம் அர்ஜுனன் வந்து வீர டைலாக் எல்லாம், நீங்க சபா பர்வா, உத்தியோக பர்வால எல்லாம் பர்வாக்கள் வரும் மகாபாரதத்துல, டைலாகா சொல்லுவான், நான் இதோ வெட்டிடுவேன், குத்திடுவேன், உதச்சிடுவேன், அதை பண்ணிடுவேன். அப்ப கிருஷ்ணர் சொல்வார், நம்ம ஃபர்ஸ்ட் முதல்ல பீஸ் பேசலாம். எல்லாம் சுமூகமா போச்சுன்னா நிறைய பேர் உயிரை துறக்க வேண்டிய ஒரு நெசசிட்டி இருக்கு, வழி இல்ல, தர்மத்தை சம்ஸ்தாபனம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக போருக்கு போகலாம்னு எல்லாம் தயாராகி போன உடனே ஒருத்த வந்து போய் சொல்றான், இங்க அத்திம்பேர் நின்று இருக்கார், அத்தங்கா நின்று இருக்காருன்னா, அப்ப கிருஷ்ணன் சொல்றாரு, ஏன்பா இவ்வளவு நாளா ஒரு அத்திம்பேர் தான், அப்பெல்லாம் நீ சண்டை போடுறேன்னு இப்ப ஏன் போரிட மாட்டேங்கிறது? திஸ் இஸ் வெரி சிம்பிள். குலசேகர ஆழ்வார் எடுக்கிறார், வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல். டாக்டர் எல்லாம் சர்ஜரி எல்லாம் படிச்சுட்டு, எம்பிபிஎஸ், எம்டி, ஹையர் லெவல் எல்லாம் படிச்சுட்டோ, இங்க ஒருத்தருக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணும், ஓப்பன் ஹார்ட் கரெக்டா அனஸ்தீஷா கொடுக்கும்போது அஹிம்சா பரமோ தர்மான்னு விட்டுட்டு போயிட்டா எப்படி? ஐயோ டாக்டருக்கு நல்ல அஹிம்சை குணம் வந்துருக்குன்னு சொல்லுவோம், அசடுன்னு சொல்லுவோம். அவர் சர்ஜனா இருக்காரு, இந்த இடத்துல வந்து வேலை பார்க்கணும், அவனை பிழைக்கிறதுக்கு. இதுல என்ன பியூட்டினா, யார வெட்டினாரோ அந்த ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணுங்கிறதுக்காக பிற்காலத்துல அவர் சரியாகி அந்த பேஷண்ட் வரும்போது அவர் எல்லார்கிட்டையும் என்ன காண்பிப்பார் தெரியுமோ, இவர் தான் என்ன வெட்டினார், ரொம்ப சந்தோஷமா காண்பிப்பார். வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல்னார். அந்த மாதிரி கிருஷ்ணர் வந்து சொல்லுவது, நீ முன்னாடி எல்லாம் சண்டை போடுவேன்னு நான் பீஸ் பேசினேன், இப்ப சண்டை போட வேண்டிய இடத்துல வந்துட்டு நான் கார்கில் போர் முனையில வந்து அஹிம்சா பரமோ தர்மான்னு சொன்னா அசடுன்னு தான் சொல்லுவா. அப்போ உபதேசம் பண்றார்.